தமிழ்நாடு முன்னேறணும்னா நம்ம குழந்தை குட்டி குடும்பம் எல்லாம் விளங்கணும்னா வர எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. இதுக்கான 10 காரணம் என்னங்கிறது உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றதை கூர்ந்து கவனிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு போய் இன்டர்நெட் ஓபன் பண்ணி நான் சொல்ற எல்லா டீடைல்ஸும் பார்த்து சர்ச் பண்ணி உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. காரணம் 1, மின்வெட்டு. 2006 இருந்து 2011 வரைக்கும் இருந்த டிஎம்கே ஓட பீரியட்ல கரண்ட் கட்டு சராசரியா 8 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம் வரைக்கும் இருந்தது. அதனால தொழிற்சாலை வச்சிருக்கிறவங்க, தொழிலாளிகள், மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் எல்லாருமே சிரமப்பட்டாங்க. காரணம் 2, நில அபகரிப்பு. கஷ்டப்பட்டு ஒருத்தர் குருவி சேர்க்கிற மாதிரி பணம் சேர்த்து ஒருத்தர் நிலத்தை வாங்குறானா அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரவுடிகளை விட்டு மிரட்டி உடனே அந்த இடத்தை எழுதி வாங்கிட்டு இருந்தாங்க. மக்கள் வாயே திறக்க முடியாத ஒரு கதி இல்லாத நிலையில் இருந்தாங்க. காரணம் 3, 2G ஸ்கேம். 1,76,000 கோடி பணத்தை அப்படியே அடிச்சு எடுத்து ஒரு குடும்பமே சுவாகா பண்ணாங்க. அந்த பணம் இருந்திருந்தா இந்த தேர்தல்ல எல்லா கட்சிகளும் சொன்ன தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலாம். எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கலாம் நம்ம நாட்டுக்கு. காரணம் 4, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை. நம்ம கூட உடன்பிறக்காத சகோதர சகோதரிகளை இலங்கையில எல்லாரும் சுட்டு கொன்னுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு நாடகம் ஆடிட்டு டெல்லிக்கு ஒரு தடவை கூட போகாம காங்கிரஸோட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க டிஎம்கே. ஆனா அவங்க பொண்ணு கனிமொழிக்கு ஒரு கேஸ், ஒரு பிரச்சனை வந்து குடும்பமே போய் டெல்லியில அத்தனை நாள் குடியிருந்தது. இது கேவலமா இல்ல? காரணம் 5, சினிமா துறையில நடந்த அராஜகம். சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயின், Cloud9 அப்படின்னு சொல்லி அவங்களே கம்பெனி ஆரம்பிச்சு அவங்களே படம் எடுப்பாங்களா, தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் வச்சு எல்லா தியேட்டர்லயும் அராஜகம் பண்ணி அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு தேவையான நடிகர் எப்ப கூப்பிட்டாலும் வந்து நடிக்கணும்னு அந்த அளவு ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு அவங்க கருப்பு பணத்தை பூரா வெள்ளை பணம் ஆக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு சினிமா துறையை அவங்க காலு கீழே வச்சிருந்தாங்க. எத்தனையோ சின்ன ப்ரொடியூசர்ஸ் கண்ணீர் சிந்தினாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சினிமா துறையில இருந்தா போய் கேட்டு பாருங்க. காரணம் 6, மணல் கொள்ளை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆற்று மணலையும் கொள்ளை எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் கருணாநிதியோட 3வது மனைவி ராஜாத்தி அம்மாளும் அவங்க பொண்ணு கனிமொழியும் தான். சிஐடி காலனியும் ஆழ்வார்பேட்டை ராயல் என்டர்பிரைசஸையும் தலைமை செயலகமாவே மாத்திட்டாங்க. அந்த ஆபீஸ்ல ஆற்று மணல் கொள்ளைக்காக அவங்க அடிச்ச அட்டூழியம் கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல. காரணம் 7, கேபிள் டிவி. விஞ்ஞான ஊழல்ல கருணாநிதியா சிறந்த ஆள்னு சர்க்காரியா கமிஷன் காலத்திலிருந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்பவும் மறுபடியும் தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் இலவசமா ஒரு டிவி கொடுக்கறங்கிற பேர்ல கொடுத்துட்டு சுமங்கலி கேபிள் விஷன் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுத்து வட்டி வசூல் பண்ற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை மாசம் 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 ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சி எடுத்து ஒரு குடும்பமே சாப்பிட்டதே. அதை மறக்கவா முடியும் எங்கனால? காரணம் 8, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில அராஜகம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிமெண்ட் கம்பெனியும் மிரட்டி இவங்களே வாங்கிட்டு இவங்க குடும்பமே அதை ஓன் பண்ணது மட்டும் இல்லாம சிமெண்டோட விலையை இவங்க தான் நிர்ணயிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்தது. ஒரு ஏழை எளியவங்களோ நடுத்தர மக்களோ வீடே கட்ட முடியாம கைய கசக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு நிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் 2006 இருந்து 2011 வரைக்கும் இருந்தது. காரணம் 9, குடும்ப அரசியல். இவங்க குடும்பத்தில் இருக்கிற பாட்டி, பேத்தி, பேரன், சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, அப்பா, சொந்தக்காரன், தெரிஞ்சவன், தெரியாதவன் அத்தனை பேரையும் வச்சு தமிழ்நாடுல அரசியல ஒரு பிசினஸா நடத்தின ஒரே குடும்பம்னா திமுக குடும்பம் தான். இவங்களும் இவங்க மந்திரிகளும் அங்கங்க தமிழ்நாட்டுல சிற்றரசர்கள் மாதிரி அராஜகம் பண்ணிட்டு காவல்துறைக்கே பவர் இல்லாம நாட்டுல ஒரு பெண் பாதுகாப்பு, ஒரு சட்ட ஒழுங்கு எதுவுமே இல்லாம சட்டக்கல்வி மாணவர்களை சட்டையை கிழிக்க வச்சது இந்த ஆட்சி தான். காரணம் 10, சொத்து குவிப்பு. காசே இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னு சொன்ன கருணாநிதியும் கருணாநிதியோட குடும்பமும் $30 பில்லியன் சொத்து வச்சு உலக பணக்காரர்கள் பட்டியல்ல டாப் 300வது இடத்துக்குள்ளேயும் இந்தியாவில் இருக்கும் பணக்காரர்கள் பட்டியல்ல டாப் 10வது இடத்துக்குள்ளேயும் இருக்காங்கிறது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு. கனிமொழியோட வீடு 30 கோடி, ஸ்டாலினோட வீடு 50 கோடி, கருணாநிதியோட வீடு 40 கோடி, தயாநிதி, உதயநிதி ஒவ்வொருத்தரும் நிதிகளை பேர்ல வச்சுட்டு 100 கோடிக்கு வீட்டையும் கட்டிட்டு கோடி கோடி கோடியா சொத்தையும் சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பட்ட நாமத்தை போட்டு தெருக்கோடியில நிறுத்தினீங்களே, இது நியாயமா? கேட்டீங்கல்ல, போதுங்க. திமுகவோட அராஜகமும் அட்டூழியும் நிறைந்த ஆட்சியை தாங்கறதுக்கான சக்தி நமக்கோ தமிழ்நாட்டுக்கோ கண்டிப்பா கிடையாதுங்க. இளைஞர்களே, அவங்க டிவியில பண்ற பொய் பிரச்சாரத்தை நம்பிராதீங்க. அதே மாதிரி ஓட்டுக்கு காசு வாங்கி விலை போயிடாதீங்க. நம்ம நாட்டை வளமாக்கக்கூடிய ஒரே சக்தி நம்ம ஓட்டு தான். அது தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும். போதுங்க. 2011 அவங்களுக்கு வச்ச முற்றுப்புள்ளி வச்சதாகவே இருக்கட்டும். 2011 முடிஞ்ச அவங்களோட அராஜக அட்டூழிய ஆட்சி முடிந்ததாகவே இருக்கட்டும்.